ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் எப்படி ட்ரேட் பண்ணலாம், நமக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணலாம். இந்த வீடியோ முடிகிறப்ப உங்களுக்கு வந்து நாளைக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிளியராக தெரிஞ்சிருக்கும். எஃப்ஐ டேட்டா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ப்ளஸ் ஆப்ஷன் செயினோட டீட்டெயில்ஸும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இந்த 3 டீட்டெயில்ஸும் தெரியிறப்ப நாளைக்கு மார்க்கெட்டோட டைரக்ஷன் உங்களுக்கு ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? வீடியோ தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டினியூவாக பாருங்கள். வீடியோட லென்த்தாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு இடத்துலையுமே வந்து எஜுகேஷன் கண்டென்ட் நிறையாவே இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து பேங்க் நிஃப்டியோட லாஸ்ட் அனாலிசிஸ் பார்ப்போம். அந்த அனாலிசிஸ் படி பார்க்குறப்ப எக்ஸாக்டாக பேங்க் நிஃப்டி ஓப்பன் ஆன லெவல் பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்திருந்த சப்போர்ட் பாயிண்ட்லேருந்து ஓப்பன் ஆகி எக்ஸாக்டாக எங்கே கொடுத்தோமோ ரெசிஸ்டன்ஸ் 46,900 ஓப்பன் ஆச்சு. ப்ளஸ் சப்போர்ட்டு எகெயின் சப்போர்ட்டு க்ளோஸ் ஆகிருக்கிறதும் சப்போர்ட் லெவலில் தான் நமக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. சரிங்களா? அதே மாதிரி நிஃப்டி கேஸ் எடுத்துக்கிட்டாலும் நிஃப்டியுமே வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ் லைனில் ஓப்பன் ஆச்சு. ஆல்மோஸ்ட் இங்கேருந்து ஓப்பன் ஆகிறப்ப இது ரெசிஸ்டன்ஸ்லேருந்து சப்போர்ட் எடுத்து சப்போர்ட்டில் கன்சல்டேஷன் எகெயின் நியர்பை ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. சரிங்களா? சரி, இப்போ இது ஃபர்தராக நாளைக்கு எப்படி நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு நம்ம எப்பவும் ஃபாலோ பண்ணுற மாதிரி டே கேண்டில் வச்சுக்கலாம். ஆஸ் யூஷுவல் எப்பவும் மார்க் பண்ணுற மாதிரி ப்ரீவியஸ் டேவோட ஹைலோவை மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ப்ரீவியஸ் டேவோட ஹைங்கிறப்ப இன்னைய டேவோட கேண்டிலோட ஹை பார்க்குறப்ப நமக்கு வந்து 22,202 22,202 ஓகேங்களா? அடுத்து இன்னைய டேவோட லோ பார்க்குறப்ப 22,075 22,075 ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம வந்து டே கேண்டில் இருக்கோம். ப்ரீவியஸ் டேவோட ஹை லோவை நம்ம இப்போ மார்க் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த ட்ரெண்டுக்குள்ளார ஃபாலோ பண்ணிட்டு இருந்தது வீக்லி அனாலிசிஸில் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருந்தோம் பாருங்க மேலே, அந்த லைனுக்கு லோ ஹை எகெயின் லோ லெஃப்ட் ஹை நோக்கி போனால் இந்த லெவல் வரைக்கும், அதாவது 22,500 வரைக்கும் மேலே ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இன் பிட்வீனில் நம்ம என்ன பண்ணோம்னா இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிக்கிட்டோம். ஓகேவா? ஸோ இதை ஹை லோவில் பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து ப்ரீவியஸ் டே இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆயிருக்கு. இன்னைய டேல வந்து மார்க்கெட் என்னதான் ஆயிருக்கு, ப்ரீவியஸ் டேவோட லோவை கட் பண்ணி தான் கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ இதை ஃபர்தராக எப்படி அப்ரோச் பண்ணி அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ மார்க்கெட்டில் நீங்கள் வந்து எந்த பாயிண்ட் சப்போர்ட்டாக எடுத்துக்கலாம் அப்படின்னா இங்கேருந்து இந்த பாட்டம் லைன் வருது பாருங்க. ஓகேவா? இப்போ இதை வந்து நான் ஒரு ட்ரையாங்கல் பேட்டர்னாக இதுக்குள்ளார சுருக்கியிருக்கேன். சரிங்களா? சேனலுக்குள்ள உள்ள ஒரு ட்ரையாங்கல் பேட்டர்ன். எப்படி சொல்கிறேன்னா லோ ஹை எகெயின் லோ ஹை போயிட்டு எங்கே வந்துட்டு இருக்கு லோ நோக்கி. அப்படி லோ இறங்கி கீழே வந்தால் எங்கே வரைக்கும் வரலாம், நமக்கு 22,000 வரைக்கும் கீழே மார்க்கெட் இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. சரிங்களா? சப்போஸ் நாளைக்கு அப் ட்ரெண்ட்ல இருக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து இன்னைய டேவோட ஒரே நிமிஷம் ஓகே இந்த ஹையை தாண்டணும். சரிங்களா? இந்த ஹையை தாண்டி மேலே ஏறப்போ மட்டுமே நம்ம அடுத்து ஃபர்தராக அப்சைட் டைரக்ஷனை ஃபோக்கஸ் பண்ணலாம். சரி, இப்போ மார்க்கெட் நமக்கு வந்து கீழே இந்த லெவலுக்கு இறங்கிடுச்சு. ஸோ அடுத்த ரெசிஸ்டன்ஸாக நான் எங்கே மார்க் பண்ண போறேன்னா இந்த 22,300 இருக்கு பார்த்தீங்களா, அந்த லெவலை நான் மார்க் பண்ணிக்க போறேன். இதுதான் வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸாக நமக்கு ஆக்ட் ஆகும். சப்போர்ட் பாயிண்ட் ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ க்ளோஸ் ஆகி நிற்கிற லெவல் வந்து 22,122. சரிங்களா? அடுத்து பாட்டம்ல நமக்கு சப்போர்ட் இருக்கிற ரீஜன் பார்த்தீங்கன்னா 22,050யும் அதுக்கு அடுத்து ஸ்ட்ராங் சப்போர்ட்னு பார்க்குறப்ப 22,000 இருக்கு. இந்த லெவல் உடச்சி கீழே இறங்குச்சுன்னா நமக்கு வந்து 21,970 வரைக்கும் கீழே இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இந்த இடத்துல இருந்து திருப்பி கரெக்ஷன் ஆகவும் வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரி, இப்போ இந்த லெவலுக்கு கீழே இறங்குச்சுன்னா ஃபர்தராக அதுக்கு அடுத்து எங்கே நமக்கு சப்போர்ட் பாயிண்ட் இருக்கு அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம மேஜராக டச்சஸ் பண்ணி கிளிக் ஆகிற பாயிண்ட்ஸை பார்ப்போம். அப்படி பார்க்குறப்ப நமக்கு பாருங்க, ஓகேவா? ஸோ இந்த கேண்டிலோட லோ, அதாவது எந்த இடத்த எடுத்துக்கிறேன்னா 21,875ங்கிற ரீஜன் எடுக்கிறேன். சரிங்களா? இந்த இடம் வந்து ப்ரீவியஸாக நமக்கு ரெசிஸ்டன்ஸாக இருந்திருக்கு. இப்போ சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. சரியா? இப்போ நம்ம 1 ஹவர் கேண்டில் போயிடலாம். 1 ஹவர் கேண்டில் வச்சு நாளைக்கு எப்படி நம்ம அப்ரோச் பண்ண முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் டே கேண்டில் வச்சு வரைஞ்சது இப்போ 1 ஹவரில் வைக்கிறப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகேவா? பாருங்க, இப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல கண்டிப்பாக சப்போர்ட் எடுக்கணும். 2250 இந்த ரீஜனில் சப்போர்ட் எடுத்து திரும்ப ஆரம்பிச்சதுன்னா திருப்பி ஹை எங்கே வரைக்கும்
22,350 வரைக்கும் மேல ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸ் காமிக்கும். ஓகேவா? இன்னொரு கடையில இதே சப்போர்ட் எடுக்கணும் அப்படின்னா, கீழ இந்த லெவல் இருக்கு பார்த்தீங்களா? 2250ல இருந்து 2270 இந்த ரீஜன் கீழ உடைச்சு க்ளோஸ் ஆச்சுனாலே 22,000 ரீச் பண்ணிடும். இந்த இடத்துல இருந்து ஒரு புல் பேக் வந்தா கூட இந்த இடம் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு பிரேக் அவுட் ஆயிடும். சரிங்களா? அப்படி பிரேக் அவுட் ஆகுறப்ப திருப்பி ஒரு சின்ன கரெக்ஷன் மாரி வந்துட்டு திருப்பி செல்லிங் வந்தாச்சுன்னா, நமக்கு வந்து இந்த 22,850 ரீஜன் வரைக்கும் கீழ இறங்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஓகேங்களா? ஸோ, இப்ப நிஃப்டி உங்களுக்கு கிளாரிட்டியான ஐடியா கிடைச்சிருச்சா? இன்னொரு விஷயம் இதுக்குள்ளார ஜஸ்ட் ஒரு பேட்டர்னா பார்க்கறதுக்கு சொல்றேன். எப்பவுமே நம்ம பேட்டர்னையும் பார்ப்போம். கரெக்ட்டுங்களா? ஸோ, அப்படி பேட்டர்னா நம்ம இத கன்சிடர் பண்றப்ப, இங்க இருந்து இந்த ஜோன் வரத பாருங்க. ஸோ, இந்த லெவல் வரைக்கும் வந்ததுனாலே நமக்கு என்ன ஆகும்? இது வந்து ஒரு டபுள் டாப் ஜோன் மாரி மாறும். இந்த இடம் நெக் லைனு. சரிங்களா? இந்த லெவல் கரெக்ட்டா சப்போர்ட் பாயிண்ட்ல இருக்கு. இதுக்கு கீழ உடைச்சா மார்க்கெட் திருப்பி இந்த லெவல் வரைக்கும் வரும் ஃபிரெண்ட்ஸ். 21,500 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஸோ, இந்த இடம் உடைச்சு கரெக்ஷன் திருப்பி இப்படி வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஓகேவா? ஸோ, அப்சைட் போகுது அப்படின்னா, இன்னைய டேவோட ஹை பிரேக் அவுட் ஆகட்டும். 22,200 பிரேக் அவுட் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இந்த லெவல் உடைச்சு மேல ஏற ஆரம்பிச்சதுன்னா, நமக்கு வந்து 22,300யும் அடுத்து 22,350 வரைக்குமே மேல ஏறதுக்கான வாய்ப்பை காமிக்கும். ஓகேங்களா? டவுன் சைடு சொல்லிட்டேன். இப்ப அப் சைடும் சொல்லிட்டேன். இப்ப நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்? பேங்க் நிஃப்டி எடுத்து பார்ப்போம். நிஃப்டி ஸ்பாட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கிறது 22,122ல. நான் வந்து நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட் எடுத்துட்டேன் ஃபிரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த வீக் வந்து எக்ஸ்பைரி. ஸோ அடுத்த வீக்கோட அடுத்த மந்தோட கான்ட்ராக்ட் நம்ம எடுத்துட்டோம். அதுல வந்து பார்க்குறப்ப 22,300 சரிங்களா? ஆல்மோஸ்ட் வந்து நிஃப்டி ஃபியூச்சர்ல அடுத்த மாசம் கான்ட்ராக்ட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது வந்து ஒரு 180 பாயிண்ட்ஸ் வந்து பிரீமியம்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஸ்பாட் க்ளோஸ் ஆயிருக்கிறது 46,576. இதே வந்து ஃபியூச்சர்ஸ் நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட் க்ளோஸ் ஆயிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 46,950. ஆல்மோஸ்ட் ஒரு 400 பாயிண்ட் வந்து பிரீமியம்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சரிங்களா? இப்போ பேங்க் நிஃப்டியோட பார்த்தலாம். பேங்க் நிஃப்டில எப்படி நம்ம அப்ரோச் பண்ணலான்னு. ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் டே கேண்டில் வைக்கிறேன். டே கேண்டில்ல இன்னைய டேவோட ஹை லோவை நம்ம மார்க் பண்ணணும். கரெக்ட்டுங்களா? ஸோ ஹை லோவை மார்க் பண்றதுக்கு நம்ம ட்ரெண்ட் லைன்ல ரெடி பண்ணலாம். இன்னைய டேவோட ஹை வந்து 46,893. 46,893. இன்னைய டேவோட லோவை கன்சிடர் பண்றப்ப நமக்கு வந்து 46,513. 46,513. ஓகேவா? சரி. இப்போ வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு டே கேண்டில்ல தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் பேட்டர்ன் வைஸ் நம்ம பார்க்கலாம். அப்படி பேட்டர்ன் வைஸ் பார்க்குறப்ப நம்ம ஆல்ரெடி இதுக்கு லைன் வரைஞ்சிருந்தோம். சரிங்களா? ப்ரீவியஸ் அனாலிசிஸ்ல இந்த ட்ரெண்ட் லைனை ஃபாலோ பண்ணி பாருங்க அப்படின்ட்டு. கரெக்ட்டுங்களா? இது என்னவானா ஒரு ஹை, லோ, எகெயின் இப்ப ஹை போயிட்டு லோ நோக்கி வரதுக்கான பர்மிஷன்ல காமிச்சிட்டு இருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கோம் பாருங்க. இந்த லைன் உடைச்சு க்ளோஸ் ஆகுது அப்படின்னா, எகெயின் மார்க்கெட் வந்து இந்த லெவல் வரைக்கும் ரீச் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. பட் இப்ப இதுக்குள்ளார இன்பிட்வீன்ல நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க பேட்டர்ன் ஒண்ணு இருக்கு. கரெக்ட்டுங்களா? அது எங்கடா போச்சுன்னா, டபுள் பாட்டத்தோட ஃபார்மேஷன் நெக்ல நின்னுட்டு இருக்கு. ஸோ இப்ப க்ளோஸ் ஆயிருக்கிறதும் ஆல்மோஸ்ட் இது வந்து ஹை ஓகேங்களா? விக்ன்னு வச்சுக்கோங்க. விக்கு கீழ க்ளோஸ் ஆயிருக்கிற லெவல்ல தான் நின்னுட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ ஃபர்தரா இந்த இடத்துல இருந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் புல் பேக் குடுக்குறப்ப, நமக்கு திருப்பி இந்த ஆல் டைம் ஹை லெவல் வரைக்குமே மேல போகலாம். இந்த இடம் பிரேக் அவுட் குடுத்து. சரியா? ஸோ போத் டைரக்ஷன்லுமே வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கு பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும். பட் இந்த மந்த் வந்து எக்ஸ்பைரி வந்து மந்த்லி எக்ஸ்பைரி. ஸோ கொஞ்சம் தெளிவாவே நம்ம ப்ளே பண்றப்ப தான் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேங்களா? கரெக்ட்டான லெவல்ஸ் வரப்ப மட்டுமே என்ட்ரி, எக்ஸிட் குடுத்து ப்ராஃபிட் பண்ண ட்ரை பண்ணுங்க. சரி. இப்ப டே கேண்டில்ல நமக்கான ஐடியாஸ் கிடைச்சிருச்சு. சரிங்களா? இப்ப 1 ஹவர் கேண்டில் வச்சு எப்படி இவன அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ பாருங்க, இப்ப நான் வச்சிருக்கிறது பேங்க் நிஃப்டியோட 1 ஹவர் கேண்டில். 1 ஹவர் கேண்டில்ல இப்ப உங்களுக்கு கிளியரா தெரியுதா? இந்த இடம் டபுள் பாட்டம் ஃபார்மேஷனோட நெக் லைன் லெவல்ல இப்ப நின்னுட்டு இருக்கு. சரிங்களா? ஆல்மோஸ்ட் இந்த இடம் நெக் லைனா கன்சிடர் பண்ணலாம். ஸோ இதுக்கு கீழ உடைச்சு க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல மார்க்கெட் வந்து கீழ செல்லிங் சைடு வருவதற்கான வாய்ப்பை காமிக்கும். அப்படி வர ஆரம்பிச்சதுன்னா, நம்ம இந்த சேனல ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகேவா? இது இல்லாம, இப்போ நீங்க வந்து இந்த ட்ரெண்ட் லைன ஃபாலோ பண்ணி பாருங்க. இப்போ ஒரு ட்ரெண்ட் லைன் வரையறேன் பாருங்க. இங்கேருந்து வர ஹையும், இப்ப இங்க ஆல்ரெடி ஃபார்ம் ஆன ஹை, இத கன்சிடர் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ இப்ப இதுக்குள்ளார மூவ்மெண்ட்ட பார்க்குறப்ப, ஒரு லோ, ஹை, அகெயின் லோ,
இப்ப ஹைல போயிட்டு மார்க்கெட் எங்க கரெக்ஷன் குடுத்துட்டு இருக்கு. ஸோ அப்படி செல்லிங் பிரஷர் வரும் பட்சத்தில எங்க வரைக்கும் வரலாம்? 45,100 வரைக்குமே வந்து செல்லிங் சைடு வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு. ஆனா எங்க நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் பார்ப்போம். ஸோ அப்ப நமக்கு சப்போர்ட் இருக்கிற ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 45,000 46,500ல இருக்கு. இந்த லெவல் உடைச்சுச்சுன்னா, அடுத்த சப்போர்ட் வந்து 46,400லயும், அதுக்கு அடுத்த சப்போர்ட் வந்து 46,250லயும், அதுக்கு அடுத்து 46,150லயும் தான் நமக்கு வந்து சப்போர்ட் இருக்கு. இந்த லெவல்லாம் உடைக்க ஆரம்பிச்சது அப்படிங்கிற பட்சத்துல மார்க்கெட் வந்து செல்லிங் பிரஷர் குடுக்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைன்ல பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் ஆனாலே நமக்கு வந்து செல்லிங் பிரஷர் வரும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இப்ப நம்ம வந்து அந்த லைன கூட நான் தெளிவா உங்களுக்கு மார்க் பண்றேன் பாருங்க. ம். இப்ப இன்னைக்கு க்ளோஸ் ஆனதும் மேக்ஸிமம் டச்சஸ் வர மாரி பாயிண்ட்ஸையும் நம்ம ரீச் பண்ணி கனெக்ட் பண்றப்ப, இப்ப எக்ஸாக்ட்டா வந்து சப்போர்ட் ரீஜியன்ல இருக்கு. ஓகேவா? இன்னொரு விஷயம், இதுல குட்டி பேட்டர்னா பார்க்கறப்ப, இதுக்குள்ளார பாருங்க. ஸோ அடுத்து இந்த ஹை உடைக்கிற வரைக்கும் போனா கூட நமக்கு எங்க வரைக்கும் 47,400 வரைக்கும் மேல கன்ஃபர்மேஷன் குடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஏன்னா, இந்த பேட்டர்ன்ல இது வந்து ஒரு கன்டினியூஷன் பேட்டர்ன் சொல்லுவோம். எப்படி வருது பாருங்க இங்கருந்து. டவுன்ல இருந்து வந்து டபுள் பாட்டம் மாரியான ஃபார்மேஷன் நடக்குது. அப்படின்னா இத நீங்க வந்து ஒரு ரவுண்ட் பாட்டம் மாரியான ஃபார்மேஷனா கொண்டு போனீங்கன்னா கூட நமக்கு மேல ஏறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு. ஆனா ஓவரால் வியூ டெக்னிக்கலா சேனலுக்குள்ளார மூவ் இருக்கு. ஸோ இந்த மூவ் உடைக்கிற பட்சத்துல திருப்பி கீழ வரலாம் அப்படிங்கிறது தான் சொல்றேன். சரியா? ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் இப்ப நம்ம பார்ப்போம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எந்த மாரியான ஒரு ஹிண்ட் நமக்கு குடுக்குது. எந்த இடத்துல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். சரியா? இப்ப மார்க்கெட் நாளைக்கு கால் சைடு போறதா இருந்தா, மார்க்கெட் குளோஸ் ஆயிருக்கிற லெவல் பார்த்தீங்கன்னா 46,576 46,600க்கு மேல ஸ்ட்ராங்கா குளோஸ் ஆகுறப்ப 46,900 வரைக்கும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? இந்த லெவல. இதுக்கு மேல உடைக்கிறப்ப 47,000ங்கிறது வந்து ஒரு ரவுண்ட் நம்பர். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு கன்சால்டேஷன் நடக்க வாய்ப்பு உண்டு. இந்த கன்சால்டேஷன் உடைச்சு மேல ஏறுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் 47,300யும் அடுத்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் வச்சிருக்க இந்த லைனையும் நீங்க வச்சு ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? இதே புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணோம். டவுன் சைட் போகுது அப்படின்னா 46,500க்கு கீழ உடைக்கிற பட்சத்துல, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு சப்போர்ட் இருக்கிற ரீஜியன் பார்த்தீங்கன்னா, 46,400லேருந்து 46,350. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு கரெக்ஷன் திருப்பி மேல ஏறி தான் திருப்பி ரீடெஸ்ட் ஆகுங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். பட் அது வராமலும் வரதுக்கான வாய்ப்பு உண்டு செல்லிங் பிரஷர் அதிகமா இருக்கிறப்ப. ஸோ அடுத்து 46,250 வரும். அதுக்கு அடுத்து வந்து 46,150 வரைக்கும் கீழ இறங்கறதுக்கான வாய்ப்பை காமிக்கும். சரிங்களா? ஸோ கரெக்ட்டா லெவல்ஸ் பிரேக் அவுட் ஆகுறப்ப மட்டும் என்ட்ரி ஆகி ப்ராஃபிட் பண்ண ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஓகே. இப்ப நம்ம வந்து எஃப்ஐஸ் டேட்டா பார்த்துடலாம். பிளஸ் அப்படியே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவும் பார்த்துருவோம். எஃப்ஐஎஸ் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 285 கோடி செல்லிங்ல இருக்காங்க. டிஐஸ் வந்து 5 கோடி செல்லிங்ல இருக்காங்க. ஸோ பெரிய அளவுக்கான ஒரு பார்ட்டிசிபேஷன் இல்ல. சரிங்களா? செல்லிங் எஃப்ஐஎஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கிற மாதிரி தான் வர டேட்டாஸ் நமக்கு காமிக்குது. சரிங்களா? அடுத்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கலாம். நிஃப்டியோடது 29th இந்த மந்தோட எக்ஸ்பைரி. அட் த மணில இருக்கிற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 22,100. சரிங்களா? இதுக்கு அடுத்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்குறப்ப நமக்கு வந்து 22,200ல இருக்கு. 1,31,000 கான்ட்ராக்ட் இருக்கு. அதுக்கு அடுத்து பார்க்குறப்ப 22,300. அதுக்கு அடுத்து 22,400. ஸோ எவ்ரி 100 பாயிண்ட்ஸ்ல ஆல்மோஸ்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ்ல 1,00,000 மேல கான்ட்ராக்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? நியர்பைல இருக்கிற 50 பாயிண்ட்ஸ்ல ஆல்மோஸ்ட் 50K இருக்கு. பட் ரெசிஸ்டன்ஸ் கன்சிடர் பண்றப்ப எவ்ரி 100 பாயிண்ட்ஸ்ல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. சரிங்களா? இதே சப்போர்ட் சைடு பார்க்குறப்ப 22,000ல வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கு. 1,32,000. பட் என்ன நடந்திருக்குன்னா, இன்னைக்கு ஒரு 15,000 கான்ட்ராக்ட் வெளில தான் போயிருக்காங்க. சரிங்களா? அப்ப ரெசிஸ்டன்ஸ் சைடு அதிகமாகவும், செல்லிங் சைடு மார்க்கெட் போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் தான் நமக்கு இப்ப இதுல அதாவது இது லைவ்ல முடிஞ்ச டேட்டா ஃபிரெண்ட்ஸ். சரிங்களா? நாளைக்கு லைவ்ல என்ன மாரி கண்டிஷன்ல மார்க்கெட் ரியாக்ட் பண்ணுதுங்கிறத பேஸ் பண்ணி தான் நமக்கு நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிளஸ் இந்த பாயிண்ட்ட நீங்க கன்சிடர் பண்ணி எடுக்கிறப்ப தான் ப்ராஃபிட் பண்றதுக்கான வாய்ப்பு வரும். ஓகேங்களா? ஸோ இப்ப வந்து பார்க்குறப்ப செல்லிங் சைடுன்னு பார்க்குறப்ப 21,500ல தான் ஆல்மோஸ்ட் 1,00,000 இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஓவராலா பார்க்குறப்ப 23,00,000 கான்ட்ராக்ட் வந்து நமக்கு கால் சைட்லயும், புட் சைட்ல வெறும் 19,00,000 தான் இருக்கு. சரிங்களா? ஸோ 20,000 20 லேக்ஸ் இங்கேயும் 23 லேக்ஸ் இங்கேயும் வச்சுக்கிறப்ப நமக்கு வந்து கால் சைட்ல ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகும். சப்போர்ட் சைட்ல இருந்து உடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் காமிக்குது. லைவ்ல டேட்டா மாறும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரை பண்ணணும். ஓகேவா? அடுத்து என்ன பண்ணலாம்? இப்ப பேங்க் நிஃப்டி எடுத்துக்கலாம். பேங்க் நிஃப்டியோட கண்டிஷன்ல பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் அட் த மணில 46,600 இருக்கு. ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்க்குறப்ப நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் 1,00,000 கான்ட்ராக்ட் வந்து 46,800லயும் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் வந்து 47,000லயும் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 2,50,000 இருக்கு. சரிங்களா?
சப்போஸ் இந்த லெவலுக்கு மேலலாம் உடைச்சு மார்க்கெட் மேல ஆரம்பிச்சுச்சுன்னா, நல்ல ஒரு பையிங் பிரஷர் போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு. ஏன்னா, ஆல்மோஸ்ட் 2,00,000 கான்ட்ராக்ட் இன்னைக்கு மட்டுமே 36,000 கான்ட்ராக்ட் ஆட் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ நியர் பை ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்க்குறப்ப 46,800 இருக்கு. அதுக்கு அடுத்து 47,000 அதுக்கு அடுத்து 1,00,000 நியர் பைல இருக்கிறது பார்த்தீங்கன்னா, 47,500ல தான் வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. சப்போர்ட் பார்க்குறப்ப நமக்கு இன்னைக்கு சப்போர்ட் நல்லாவே ஆட் ஆயிருக்கு. 36K கான்ட்ராக்ட் ஆட் ஆயிருக்கு. 1,30,30,000 கான்ட்ராக்ட் வந்து நமக்கு இருக்கிற ஜோன் பார்த்தீங்கன்னா 46,500. ஸோ 46,500 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோனா ஆக்ட் ஆகும். சரிங்களா? இந்த லெவல் உடைச்சு கீழ இறங்குது அப்படிங்கிற பட்சத்துல அதுக்கு அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து 46,000ல தான் இருக்கு. ஸோ நியர் பைல எங்கேயுமே வந்து நமக்கு சொல்லிக்கிற மாதிரியான கான்ட்ராக்ட் இல்ல. சரிங்களா? ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஸோ இதுக்கு கீழ உடைச்சு 46,500 கீழ உடைச்சு இறங்குதுன்னா செல்லிங் பிரஷர் வருவதற்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நமக்கு இப்ப காமிச்சிட்டு இருக்கு. லைவ்ல இந்த டேட்டா மாறும். லைவ் டேட்டா யூஸ் பண்ணி ப்ளே பண்றப்ப தான் நம்மளால ப்ராஃபிட் பண்ண முடியும். நிஃப்டியும் சரி, பேங்க் நிஃப்டியுமே சரி, கால் சைட்ல தான் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. 36 லேக்ஸ் இருக்கு. புட் சைட்ல வந்து 26 லேக்ஸ் தான் இருக்கு. சரிங்களா? ஸோ நாளைக்கு லைவ் டேட்டாவும் கேப் நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி என்ன மாதிரி கண்டிஷன் கொடுக்குதுங்கிறதையும் பேஸ் பண்ணி கேப் அப்பா கேப் டவுன் கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது 8:25. நம்ம குளோபல் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கும். குளோபல் மார்க்கெட் என்ன கண்டிஷன்ல இருக்குங்கிறதையும் ஜஸ்ட் பார்ப்போம். ஸோ டவ் ஜோன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 0.2% பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. S&P 500 2 பாயிண்ட்டும் ஒரு மிக்சடு மார்க்கெட்டை தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. பாசிட்டிவா சொல்ற மாதிரியான ஒரு ட்ரேடிங்ல இல்லை. ஓகேவா? ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணி ஒரு 1 ஹவர் கேண்டில்ல பார்த்துருவோம். ஸோ நமக்கு டே கேண்டில் வைக்கிறப்ப ஸோ ஆல் டைம் ஹை லெவலுங்கிறது வந்து 39,300ல இருக்கு. ஸோ நியர்பை க்ளோசிங்ல தான் இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. S&P 500 பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் பிவோட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். நமக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கான்னு பார்க்கறதுக்கு. இன்னைய கேண்டில் பொறுத்த வரைக்கும் S&P 500 வந்து ஒரு புதிய உச்சத்தை வச்சுட்டு தான் அதுல இருந்து கீழே இறங்கிட்டு இருக்கு. தெரியுதுங்களா? சாரி ஃப்ரெண்ட்ஸ், அது டெலீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது. புதிய உச்சத்துக்கு கீழே தான் ஒரு கன்சல்டேஷன்ல இருந்துட்டு இருக்கு. நாஸ்டாக் பொறுத்த வரைக்கும் ஒரு ரெட் கேண்டிலுக்கு அப்புறம் ஒரு கன்சல்டேஷன் தான் இருக்கு. சரி, இது எப்படி நமக்கு முடியுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிளஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா இதெல்லாம் பேஸ் பண்ணி நாளைக்கு கிஃப்ட் நிஃப்டி என்ன கண்டிஷன் காட்டுது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ வரைக்கும் கிஃப்ட் நிஃப்டி வந்து 22,180 பாயிண்ட்ஸ்ல இருக்கு. சரிங்களா? ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு ஒரு 60 பாயிண்ட்ஸ் வந்து பிளஸ்ல காமிக்கிறதுக்கான இண்டிகேஷன் கொடுத்துட்டு இருக்கு. பட் குளோபல் மார்க்கெட் முடியட்டும், ஐ மீன் யூஎஸ் மார்க்கெட் முடியட்டும், அதுக்கப்புறம் நம்மளோட இதை எடுத்துக்கலாம். இந்தியா விக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் இன்னைக்கு 4% வந்து அப் ஆயிருக்கு. சரிங்களா? நம்ம மார்க்கெட் ஏறணும்னா விக்ஸ் குறையணும். விக்ஸ் குறையல, நம்ம மார்க்கெட்டை ஒரு ஹியூஜ் வைலேஷன்ல இருக்கு. வைலேஷன் மீன்ஸ் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் ட்ரெண்ட் மாறி மாறி வந்துட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து நிஃப்டில ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில்ல வச்சு பாருங்க. உங்களுக்கு கிளியரா புரியும் என்ன மாதிரியான ஒரு வைலண்ட் மூவ் நமக்கு காமிச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறது. ஜஸ்ட் நான் ஒரு 5 மினிட்ஸ்ல வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் ஒரு எஜுகேஷனுக்கு தான். இப்போ இங்க இருந்து மார்க்கெட் ஒரு ஹை, அதுக்கப்புறம் ஒரு லோ, எகெயின் ஒரு அப்பு, அப்புறம் ஒரு டவுன் ட்ரெண்ட். சரிங்களா? இந்த இடத்த ரீச் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு அப் ட்ரெண்ட், எகெயின் டவுன் ட்ரெண்ட். சரிங்களா? ஸோ எந்த சைடு டைரக்ஷனுங்கிறதையும் நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு வாலட்டிலிட்டி அதிகமா இருக்கு. சரிங்களா? ஸோ சின்ன சின்ன ப்ராஃபிட் வர்றப்பே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு எக்ஸ்பெக்ட் பண்றது ஒரு 1,000 ருபீஸ் 2,000 ருபீஸ் அப்படிங்கிறப்ப ஒரு லாட்டுக்கு நான் சொல்றது உங்களோட ஒப்பீனியன். அது என்ன மாதிரி ட்ரேட் பண்ணீங்க, எங்க ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்கிறது. நீங்க எதிர்பார்க்குற ப்ராஃபிட்ல ஒரு 60% 70% ரீச் ஆனப்பே ப்ராஃபிட்டை புக் பண்ண ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? ஏன்னா வாலட்டிலிட்டி அதிகமா இருக்கு. நீங்க கால் சைடு எடுத்திருப்பீங்க, இங்க வரைக்கும் செல் சைடு வச்சிருப்பீங்க. நம்மளோட சப்போர்ட் இங்க வரைக்கும் வரலாம் அப்படிங்கிறது. ஸோ இந்த இடத்துல இருந்தே மார்க்கெட் திரும்பதுக்கான பாசிபிலிட்டிஸும் பார்க்குது. புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி கண்டிஷனுக்காக சொல்றேன். வாலட்டிலிட்டி அதிகமா இருக்கிற ரீசனுக்காக. சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். வீடியோல யூஸ்ஃபுல்லான கன்டென்ட் இருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.